காட்டில் பேய் மரம். ஒரு அடர்ந்த காட்டுல எல்லா பறவைகளும் உணவை தேடி தென் திசையில் உள்ள காட்டுக்கு பறந்து போனாங்க. பழம் எங்கேயும் கிடைக்காதனால எல்லா குருவிகளும் மரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. துணிக்குருவிக்கு கோவம் வந்து, பழமே இங்க இல்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க எல்லாம் மரம் மட்டும்தான் இருக்கு. இந்த சிச்சுக்காக்கா பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, நாம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சோட்டுக்குருவி ரொம்ப பாவமா கேட்டுச்சு. எல்லாரும் அங்க பாருங்க, அங்க பலன்னு எவ்வளவு பழம் இருக்கு அந்த மரத்துல, வாங்க அங்க போகலாம். நான் சொன்ன மாதிரியே பழம் இருக்கா அப்படின்னு சிச்சுக்காக்கா சொல்லுச்சு. பழத்தை பார்த்த சந்தோஷத்துல எல்லாரும் மரத்துக்கு கீழே போய் நின்று பழத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. மீனுக்குருவி, இந்த பழம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, இது சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லுச்சு. ஐயோ, பேசிட்டே இருக்காதீங்க, வாங்க போய் அந்த பழத்தை பொறிச்சு சாப்பிடலாம். சோமக்காகத்தால அந்த பழத்தை சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்னு பேசிட்டு பழத்தை பறிக்க போலான்னு நினைக்கிறப்ப மேல இருந்து ஒரு பழம் கீழே வந்து பாதையிலேயே மறைஞ்சிருச்சு. அதை பார்த்த பறவைங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ஒரு பழம் கீழே வந்து பாதையிலேயே மறைஞ்சிருச்சு. அதை பார்த்த பறவைகள் எல்லாம் ரொம்ப பயந்துருச்சுங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது என்ன சத்தமா? சோட்டுக்குருவி ரொம்ப பயந்துட்டான் அந்த பேசிருக்கிற சத்தத்தை கேட்டு. துணிக்குருவி கோபத்துல, இந்த சிச்சுக்காக்காவால நாம எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். திடீர்னு அங்க இடி மின்னல் எல்லாம் இடிக்க ஒரு பேய் பறந்து வந்து, இது என்னோட மரம், இதுல இருக்கிற பழத்தை நீங்க யாராவது சாப்பிட நினைச்சீங்கன்னா நீங்க யாரும் உயிரோடையே இருக்க மாட்டீங்க. பேய பார்த்த அதிர்ச்சியில எல்லாரும் பயந்து வீட்டுக்கு வேகமா பறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் எல்லாரும் ஒன்னா முடிவெடுத்தாங்க, இனிமேல் நம்ம தென் திசை காட்டுக்கு யாரும் சொல்லவே கூடாது. அங்க பேய் இருக்கிறத நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டயும் நம்ம சொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இனி யாரும் அங்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க.